வணக்கம் டாக்டர் தாசையா, எப்படி இருக்கிறீங்கள்? என்று பரவாயில்லை, நல்லா தான் இருக்கின்றேன் ஆண்டவருடைய கிருபையினால. ஆமேன். உங்களை இந்த சொல்லுங்கள் வல்லமை அலைகள் வேதாம கல்லூரிக்கு இந்த 7வது பாடத்தில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த இடத்துல வரவேற்கிறேன். இன்றைய நாளும் ஒரு அற்புதமான பாடத்தை நாங்கள் இந்த கல்லூரி கூட கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து அநேக தேவ மக்கள் காத்திருக்கிறார்கள். இன்றைய நாளும் கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு இருந்து இது வழிநடத்த இருக்கின்றது. நீங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வாருங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விதமாக மக்களுக்கு 10 நிமிடங்கள் நாங்கள் கேள்விக்கான நேரத்தை இறுதியிலே கொடுப்போம். அது வரைக்கும் தயவு செய்து நீங்கள் தொலைபேசியிலோ அல்லது ஸ்கைப்பில் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முற்று முழுதாக இந்த நிகழ்ச்சியிலே ஸ்கைப் தடை செய்யப்பட்டிருக்கிறது அழைப்பு. அதனுடைய அதை கவனித்துக்கொண்டு கர்த்தருடைய பணியில் நீங்களும் எங்களோடு ஒத்துழைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அருமையான தேவதாசனையை நான் வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. ஆண்டவருடைய கிருபையிலே இது ஒரு பெரிய சலாக்கியம். என உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் ஆழமாக படிக்காத பாடங்களை இப்பொழுது மிகவும் ஆழமாக தோண்டி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதை எப்படி மக்களுக்கு கொண்டு வருகின்றது என்பதுதான் பிரச்சனை. அதுவும் ஆண்டவர் அதுக்கு வழியை வகுத்து தந்திருக்கின்றார். ஆகையினாலே நேயர்களே, உங்களிடத்துல பேனா, பென்சோ, நோட்புக் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு கல்லூரியிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு பாடம். இது ஒரு சாதாரண ஒரு பிரசங்கம் அல்ல. மேடையிலே இருந்து உங்களை ஊக்குவிக்கிறதுக்கோ தட்டி பேசுறதுக்கு கிடையாது. இங்கு முழு நோக்கம் கலாத்தியர் நிருபத்திலே எப்படி பவுல் நம்முடைய ரட்சிப்பை குறித்து பேசுகின்றார் என்பதை விவரித்து பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக நாம் ஒரு ஜெபத்தோட துவங்குவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த வேலையையும் இந்த நேரத்தில் நீர் தந்ததற்காக எவ்வளவோ நாங்கள் நன்றியோட உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியத்தை பலவிதமான அற்புதங்களின் மூலமாக நீர் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, குறிப்பாக தமிழ் மொழியிலே நமமாக கொண்டு வரும்படி செய்த ஏற்பட்ட தடைக்கு மனம் மறந்துடும். எங்களோடு இணைந்திருங்கள்.
அன்பான மக்களே, எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிது நேரத்திலே இந்த இணைப்பு மீண்டுமாக இணைக்கப்பட்டு வேதாம கல்லூரி தொடரும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
ஆமாம் ஐயா, இந்த இந்த இடையூறுக்காக நாங்கள் மனம் வருந்திக் கொண்டு மீண்டுமாக தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து எடுத்து வாருங்கள். ஜெபத்துக்கு பின்பதாக ஆரம்பியுங்கள். சரி, இப்பொழுது நாம் இதை துவங்குகின்றோம். பல காரியங்கள் டெக்னிக்கல் ட்ரபிள்ஸ் எப்பயும் கொஞ்சம் வரக்கூடும். மீண்டும் ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நாம் பவுலை குறித்து வாசித்து அவருடைய பேக்ரவுண்ட், எந்த இடத்திலிருந்து வந்தார், எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, வேதாமத்திலேயே புதிய ஏற்பாட்டிலே முதல் தடவையாக எழுதப்பட்ட புத்தகம் அல்லது காகிதம் பவுல் கலாத்திற்கு எழுதினதாக இருக்க வேண்டும் என்று சில நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். பலர் அது தெசலோனிக்கராக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, கலாத்தியர் முதலிலே எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே அவர் முதல் தடவையாக நன்றாக அவர் என்ன பண்றார் என்றால், ரட்சிப்பு என்றால் என்ன என்று அவர் எடுத்து கூறுகின்றார். இந்த ரட்சிப்பிலே இஸ்ரவேல் புத்திரர்கள், அதாவது யூதர்கள், அந்த கோயிலின் மூலமாக அறிந்திருக்க வேண்டும். அல்லது தமிழ் வேதாமத்திலே தேவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தேவாலயம் ஆண்டவர் யாத்திரையாமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகின்றது என்றால், நான் உங்களுக்கு மத்தியிலே வாழும்படி எனக்கு ஒரு ஆலயத்தை அல்லது ஒரு கூடாரத்தை கட்டுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அதாவது ஆண்டவர் நமக்கு மத்தியிலே வாழ்வதற்காக ஒரு பாடசாலையை அவர் உருவாக்கினார். அந்த பாடசாலை தான் இன்றைக்கு நாம் கோயில் என்று சொல்லுகின்றோம். அந்த கோயிலிலே நடக்கின்ற ஒவ்வொரு சடங்காச்சாரமும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து செய்கின்றது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகையினால்தான் நான் தேவாலயத்தை இங்கே போட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகின்றது கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஐயா, இப்பொழுது படங்கள் எல்லாம் வருகின்றனவா? அழகாக இருக்கிறது, தொடருங்கள் ஐயா. எவ்ரிதிங் கோயிங் குட். ஆமாம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நீங்க இங்க பார்க்கின்றீர்கள். நீங்க பார்க்கின்றது புத்தக சுருள். பழைய காலத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மாதிரி புத்தகங்கள் கிடையாது. அந்த புத்தகம் சுருள் நீங்க பார்க்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, நாம் இந்த கலாத்தியர் புத்தகத்தை பல பாடங்கள் படித்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் 7ஆம் பாடத்துல இருக்கின்றோம். அடிக்கடி மக்கள் கேட்பார்கள், ஐயா இது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கின்றதே, இது ஒரு சாதாரண பிரசங்கமாக எளிவாக இல்லையே என்று. இது ஒரு கல்லூரியிலே கொடுக்கப்படுகின்ற பாடங்கள். நீங்கள் பின்னான 6 பாடங்களை படித்தால் பிறகு 7ஆவது பாடத்துல நீங்கள் அதை கொஞ்சம் அறியலாம். இருந்தாலும் முன்பகுதிகளை குறித்து நாம் அடிக்கடி பேசுவோம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். இப்போ நாம் இந்த கலாத்தியர் புத்தகத்திலே உங்களுக்கு ஒன்று கூற விருப்பப்படுகின்றேன். எங்கெங்கே நாங்கள் எங்களுடைய இப்படி என்று பவுல் கூறுகின்றாரோ அது அவர் யூதர்களை குறிப்பிடுகின்றார். எங்கெங்கே அவர் நீங்கள் உங்களுடைய அது புறஜாதியார்களை குறிப்பிடுகின்றார். இதை நீங்கள் மனதிலே வைத்தால் நீங்கள் கலாத்தியர் புத்தகத்தை வாசிக்கும் போது அது சுலபமாக இருக்கும். இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி, அதாவது நியாயப்பிரமாணம். இதை நாம குறித்து நான் அதிகமாக பேசி இருக்கின்றேன். அந்த நியாயப்பிரமாணம், அதாவது யூதர்கள்
தங்களுடைய ரட்சிப்பை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெறும்படி அவர்கள் நோக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நோக்கம் கிடையாது. இதை பவுல் வலியுறுத்துகின்றார். அதாவது யூதர்கள் தங்களுடைய தகப்பனார் யார் என்றால் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தமும் அதற்கு பின்னாக 430 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கொடுத்த நியமங்கள், சடங்காச்சாரங்கள், சீனாய் மலையிலே கொடுத்ததை அதை முழுவதுமாக நீங்கள் நியாயப்பிரமாணம் என்று கூறலாம். அந்த நியாயப்பிரமாணமும் அவர் முந்தி கொடுத்த வாக்குத்தத்தங்களும் இவைகள் இரண்டும் எதிரிகளா அல்லது கூட்டாளிகளா? இதை மக்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இல்லை இல்லை, அதாவது விசுவாசம் வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது, இப்பொழுது நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இப்படி பலர் பேசுகின்றார்கள். இதை குறித்து பவுலிட்ட கேட்போம், அவர் என்னதான் சொல்லுகின்றார் என்று. இதுக்கு முதலாவதாக அமெரிக்கன் ஃபுட்பால் கேம்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதுல ஒரு டீம், அந்த டீம் கையில பால் இருந்தால், அதாவது பந்து இருந்தால், அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஆட்களை மாற்றுவார்கள். மாற்றி அவர்கள் அஃபென்ஸ் கேம். அஃபென்ஸ் என்றால் எதிரிகளை போய் பிடித்து அவர்களுக்கு எதிராக விளையாடுதல். ஆனால் உங்களிடத்தில் பந்து இல்லாவிட்டால் அந்த எதிரியில இருக்கின்ற அந்த டீமுக்கு இருந்து அந்த பந்து உங்களுடைய கோலுக்கு வராதபடிக்கு அதை தடுக்க வேண்டும். அதை தடுக்குவதற்கு இன்னொரு அதிலே மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் டிஃபென்ஸ். இப்ப நான் அமெரிக்கன் ஃபுட்பாலிலே விளையாட வேண்டும் என்றால் நான் ஒன்று அஃபென்ஸ் டீம்ல இருக்க வேண்டும் அல்லது டிஃபென்ஸ் டீம்ல இருக்க வேண்டும். இந்த இரண்டு டீமும் குழுக்களும் நமக்கு தேவை, அவர்கள் ஃபுட்பால் கேம்ல தேவை. இவர்கள் கூட்டாளிகள். இதை போலவே நியாய பிரமாணமும் வாக்குத்தத்தமும் ரெண்டும் கூட்டாளிகள். அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறது கிடையாது. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு தர விருப்பப்படுகின்றேன். இது மேல் நாடுகளிலே நடக்கின்றது. இந்தியாவிலையும் நடக்கலாம், மற்ற நாடுகளிலும். இங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த விவாரணை, அதாவது என்ன காரியம் நடந்தது ஏது என்று கேட்பதற்கு 2 போலீஸ்காரர்கள் அந்த அறைக்குள்ளே வருவார்கள். ஒருவர் உங்களுடைய நண்பராகவும் இன்னொருவர் உங்களுடைய எதிரியாகவும் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் உண்மையிலேயே 2 பேரும் ஒத்துழைப்பார்கள். தங்களை இதை நாம காண வேண்டும். இதே காட்சியைத்தான் நீங்கள் இதுலையும் பார்க்கலாம். வீடுகளிலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் தாயும் தகப்பனும், எங்களுடைய வீட்டிலே என்னுடைய தாயார் மிகவும் மிகவும் கண்டிப்பானவர். அதே நேரத்துல எனக்கு தகப்பனார் கிடையாது, அவர் சின்ன வயதிலேயே மரித்து போனதுனால. என்னுடைய சித்தப்பா அவர் ரொம்ப சாதுவான மனிதன், சாந்தமான மனிதன். ஆகையினால நான் ஏதாவது தப்பிதம் செய்த ஓடி போய் அவரோட இருந்து, அவர் எப்பொழுது வீட்டுக்கு வர்றாரோ அப்பொழுதுதான் வீட்டுக்கு என் தாயாரை பார்ப்பேன். அவர் என்னை டிஃபெண்ட் பண்ணுவார், அதாவது என்னை பாதுகாத்து நீங்க ஏன் அவனை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பரிந்து பேசுவார். இங்க என்னுடைய தாயாரும் சித்தப்பாவும் ஒருவருக்கொருவர்
மாறுபட்டவர்கள் அல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே அவர்கள் ஒத்துழைப்பார்கள், கூட்டாளிகள். அதே மாதிரிதான் இந்த 2 பேரும். ஆனால் இதுல என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுத்தது ஒரு நோக்கம், அதே நேரத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்தது இன்னொரு நோக்கம். இதை நாங்கள் இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் கேட்கின்றார். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? ஏன்னா ஐயா, நமக்கு வாக்குத்தத்தம் இருந்தா போதும், ப்ராமிஸ், அதனால நமக்கு நியாயப்பிரமாணமே தேவையில்லை. அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இந்த பாரு, நியாயப்பிரமாணம் அல்லவே இல்லையா? ஐயா, நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதம் அல்ல, அவர்கள் கூட்டாளிகள். இதை நீங்க ஞாபகம் வைக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் கொடுத்தது யாரு? கேள்வி. பவுல்கிட்டயே கேட்டா அவர் உடனே சொல்லுவாரு, தேவன் தான் அதை கொடுத்தாரு, மோசே உட்கார்ந்து எழுதி கொண்டு வரவில்லை. ஆனால் அங்கே தேவன் என்றால் அதை இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். அங்கே சீனா மலையிலே கண்ட தெய்வம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தவர். ஆகையினால நியாயப்பிரமாணம் கொடுத்தவர் யார் என்றால் கர்த்தராகிய கிறிஸ்து. அவர்தான் ஆபிரகாமோடையும் பேசினார். அது ஆண்டவரே சொல்றார், உங்கள் தகப்பனாய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வேண்டும் என்று எண்ணினான், அவன் கண்டான், அப்படி என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகையினால ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு மனம் மாறிட்டார்னு சொல்ல முடியாது. இவைகள் இரண்டும் கூட்டாளிகள், அதாவது நியாயப்பிரமாணமும் வாக்குத்தத்தமும். ஆனால் யூதர்கள் என்ன செய்தாங்க? எங்களுக்கு நியாயப்பிரமாணமே போதும், அதனால இயேசு கிறிஸ்து தேவையில்லை, அல்லது நமக்கு கொஞ்சம் நிச்சயமாக விருத்த சேதனம் செய்யணும், இதுதான் அவர்களுடைய வாதாட்டம். இதைத்தான் அவருக்கு சொல்லுகிறார், உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால். ஐயா, நீங்க சொல்றீங்க நியாயப்பிரமாணம் எங்களுக்கு உயிரை தரணும், அப்ப நீதி நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையில்லையே என்று அவர் கேட்கின்றார். அதாவது அங்கே நோக்கங்கள் வேறு. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது ஒரு நோக்கம், ஆனால் மற்றொன்று இன்னொரு நோக்கம். இதை குறித்து நாம பேசுவோம். இதை தப்பாக மக்கள் நினைத்து விட்டார்கள். இது 2வது நூற்றாண்டிலே மார்சியோன், ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு பிஷப்புனுடைய மகன். அந்த காலத்துல அவருக்கு பழைய ஏற்பாட்டினுடைய கதைகள் எல்லாம் நல்லா தெரியும். அது மாத்திரமில்ல, எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களும் அவரிடத்துல இருந்தன. இதையெல்லாம் படித்திருந்தார். அவருக்கு ரொம்ப விருப்பமானது பவுலுடைய ரைட்டிங்ஸ், அவருடைய எழுத்துக்கள் தான், பவுலுடைய நிறுவனம். அதை வாசித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும் ஒன்றுக்கொன்று மாறுபாடானவைகள். ஆகையினாலே நமக்கு பழைய ஏற்பாட்டு தேவையில்லை, அதுல ஒன்றும் நமக்கு சரக்கு கிடையாது. ஆகையினால புதிய ஏற்பாடு தான் வேண்டும். நான் புதிய ஏற்பாட்டு சபையை இதாக்கியிருக்கேன்னு
இது அன்றைக்கு இருந்த மக்களுக்கு, குறிப்பாக அன்றைக்கு இருந்த சபை பிடிக்கவில்லை. அவரை தள்ளிவிட்டார்கள். அதோடு அவர் நிறுத்தியிருந்தா பரவாயில்லை. அந்த மனுஷன் என்ன சொன்னார் என்றால், பழைய ஏற்பாட்டு தெய்வம் மிகவும் கொடூரமானவர், சிறு சிறுன்னு படுறவர், அடிக்கிறார் ஆட்களை. ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவனோ மிகவும் சாந்தமும் சாதுவானவர். ஆகையினால பழைய ஏற்பாடு அது எல்லாம் தீமை, நல்லதில்லை. புதிய ஏற்பாடு அன்பு, ஆண்டவருடையது. எப்படி இவர் பழைய ஏற்பாட்டு தெய்வத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தெய்வத்துக்கும் இவர் சண்டை போடும்படி செய்து விட்டார். இதை அவங்களால சகிக்க முடியல. இந்த மனுஷன் சொல்றது தப்பு என்று அந்த காலத்துல சொல்லப்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னதென்றால், மார்சியோங்கிறவர் அந்த காலத்துல யூதர்களுக்கு விரோதமாக ரொம்ப விருப்பமில்லாதபடி அவர்களை வெறுத்ததுனால இப்படிப்பட்ட தப்பு அபிப்பிராயமான பொருளை அவர்கள் சபைகளிலும் செய்ததுனால இது இப்படி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இது கிடையாது. இதைத்தான் பவுலார் நன்றாக கூறுகின்றார். நான் சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்னொரு நோக்கம். இதை நீங்க பார்க்க போகின்றீர்கள். இதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருக்கின்றது. இதை நான் வாசிக்க போகின்றேன். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இதுல நான் உங்களுக்கு முன்னாலே கூறினபடி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால, அவர் தம்முடைய விசுவாசத்தினால மூலமாக ஆபிரகாம் மற்றவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அது வர வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் அவர் இந்த பூமியிலே தோன்றும் வரைக்கும் நாம எல்லாரும் பாவத்தின் கீழே நியாயப்பிரமாணம் அடைத்து போட்டது. ஒழுங்கா இருங்கடா நீங்கெல்லாம். இத அவர் ரொம்ப வெறுத்து பேசுகின்றார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆதலால் கிறிஸ்துவின் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அவர் 3 வார்த்தைகள் பயன்படுத்துகின்றார். அதை நாம பார்க்க போகின்றோம். முதல் வார்த்தை அடைத்து போட்டது. இத மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரியாக மற்ற மொழியில மொழிபெயர்க்கவில்லை. அதாவது அடைத்து போட்டது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்றால் பார்வைக்குள். அதாவது கிறிஸ்து வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், மக்கள் ஒழுங்காக வாழ வேண்டும். அவர்கள் அவர்களை ஒரு வேலி மாதிரி அவர்களை காத்து கொண்டது. இந்த வார்த்தை தான் அவர் பயன்படுத்துகின்றார். அடைத்து போட்டது என்றால் அது கெட்ட விதமா இல்லை, நல்ல வகையில அவங்கள அடைத்து போட்டது. இது என்னுடைய சொந்த அனுபவத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் இருந்த வீட்டை தவிர மற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்களுடைய மத்தியிலே நான் ஒரு சிறிய பையனாக
வளர்ந்தேன். ஆகையினால என்னுடைய தாயார் என்ன செய்தார்கள், தங்களுடைய பார்வைக்குள்ள என்ன ரொம்ப கண்டிப்பாக காத்து கொண்டார். என்ன அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவர்களை ஒழுங்காக காத்து கொள்ள வேண்டும் தங்களை. இதைத்தான் இது முதல்ல அந்த வசனத்தை கூறுகின்றார். அடுத்தது காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இதை குறித்து அவர் விளக்கமாக சொல்கின்றார். அதாவது அடைக்கப்படுதல். என்ன காவல் பண்ணப்பட்டிருந்தோம் என்றால், நாமெல்லாம் ஆடுகள் மாதிரி ஓநாய்கள் நம்மளை அடிக்காதபடி ஒரு மேய்ப்பன் நம்மளை நம்மளை காப்பாற்றுவது போல, காவல் பண்ணப்படுவது போல நியாயப்பிரமாணம் செய்திருக்கின்றது. அது ஒரு நல்ல ஊழியத்தை செய்திருக்கின்றது. இதை நான் பார்த்திருக்கேன், நீங்க பார்த்திருப்பீர்களோ என்னவோ தெரியாது. இது ஒபாமா கொஞ்ச நாளைகளுக்கு முன்னதாக கானாவுக்கு போயிருந்தார். அங்கே ஒரு அடிமைகளை பிடித்து, கற்பர்களை அடிமைகளாக பிடித்து, இந்த கேசல் என்றால் என்ன, ஃபோர்ட், அதாவது கோட்டையில வைத்து, ஐயோ அவங்களை அடைக்கப்பட்டு அங்க ஒரு மத்தியில ஒரு இது இருக்கின்றது, அதாவது வாசல் இருக்கின்றது. அந்த வாசல் வழியாக இந்த மக்கள் வந்தால் மறுபடியும் தங்களுடைய இனத்தாரையும் இல்லத்தையும் வீட்டையும் பாஷையும் ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் அடிமைகளாக அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தார்கள். இது காவல். இதுதான் இங்க ஒரு முக்கியமான இது. அதாவது மனிதன் தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால நீதிமானாக்க முடியாது. ஆகையினால், ஏனென்றால் மனிதன் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றான். இந்த கருத்தை அவர் கொண்டு வருகின்றார். இதை நாம அடிக்கடி பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஆதாம் துவங்கி இன்று வரைக்கும் யாரும் இயேசை தவிர பாவம் செய்யாமல் இருந்தது இல்லை. இதை வலியுறுத்தவே நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க ஐயா. மேல் நாடுகள்ல என்னத்துக்கையா இத்தனை சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? நிறைய சட்டங்கள் எழுதி இருக்கின்றார்கள். அதுக்குன்னு போலீஸ் வேற வச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க? ஒழுங்காக மக்கள் பாதுகாப்போட இருக்க வேண்டும் என்பதற்காக. பாதுகாப்போட. இப்ப எல்லாரும் அன்பாக இருந்து நல்லா இருந்தால் நமக்கு இந்த சட்டங்கள் தேவையில்லை. இப்ப கார் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு தெரியாது உங்க இலங்கையில எப்படின்னு. நீங்க இந்தியாவுல போயிருந்தீங்கன்னா கார் ஓட்டணும் என்றா அங்க இந்த லேன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படி கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா அங்க அது எல்லாம் ஒரு பெரிய இந்த குழப்படியாகத்தான் இருக்கும். ஒரு பக்கத்துல இருந்து ஆட்டோ ரிக்ஷா வரும், இன்னொரு இடத்துல இருந்து சைக்கிள் வரும், இன்னொரு புறத்துல மாடு வரும், ஆடு வரும், குழப்படியா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தை அதை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்றால் சட்டங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டுல நாம கார் ஓட்டுறது ரொம்ப சுலபம். ஆமாம். ஆடு மாடுகள் கிராஸ் பண்ணாது. அதனால ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்றால், மனிதன் அவன் பாவம் செய்கின்றான், அந்த பாவத்தை எடுத்து காட்டுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தது. அது மாத்திரமில்ல, நியாயப்பிரமாணம் சொல்லுது, ஏய் இந்த பாரு டயக்னோசிஸ். நியாயப்பிரமாணம் எப்படின்னா, நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது 2 காரியங்கள் அவர் செய்வார்கள். முதல்ல உங்களுக்கு என்ன நோய் இருக்குது
அப்போ அவங்க கேட்பாங்க, ஐயோ எனக்கு தலைவலிக்குது. அது 1000 நோய்களுக்கு தலைவலிக்கும். ஆகையினால என்னத்திற்கு தலைவலிக்குது, எதற்காக தலைவலிக்கின்றது, எப்பொழுது தலைவலிக்கின்றது, தினந்தோறும் தலைவலிக்குமா, இந்த கேள்வியை கேட்டு முதல்ல அவர்கள் என்ன அறிய வேண்டும், எந்த வியாதி உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் டயக்னோசிஸ். இரண்டாவது சிகிச்சை. சரி, இந்த வியாதினா எந்த சிகிச்சை நாம கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு ஆளுக்கு, ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு சிகிச்சை தான் நான் கொடுக்க முடியும்னா அப்ப என்ன சிகிச்சை நீங்க கொடுக்கிறது. அதே மாதிரி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, எங்கடா இதுல எந்த வியாதி உனக்கு இருக்கின்றது. சிகிச்சை என்னது என்றால் ஆண்டவருடைய சுவிசேஷம். இந்த ரெண்டும் கூட்டாளிகளே ஒழிய அவங்க விரோதமானவைகள் கிடையாது. இதை நாம நன்றாக அறிய வேண்டும். இத மூன்றாவது ஒரு உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். இது தமிழ்ல சரியா மொழிபெயர்க்க இல்லை. இதை குறித்து கொஞ்ச நேரம் நான் பேச போகின்றேன். இதுக்கு அவர் என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அதுக்கு கிரேக்க மொழியில பெடகாகஸ், நான் அதை தமிழே எழுதியிருக்கின்றேன், பெடகாகோஸ். அது பெடகாகஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுன்னா உபாத்தியார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பழைய தமிழ்ல உபாத்தியை. பாருங்க, கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த உபாத்தியாய்ங்கிற அந்த வாசனம் பெடகாகஸ். இதை எப்படி ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ மொழிபெயர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கருத்தான வார்த்தை கிடையாது. இந்த தமிழ்ல கூட எத்தனையோ நல்ல வார்த்தைகள் உண்டு. அதை நீங்க ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கலாத்தியர் 3:25 விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த வசனம் இருக்குன்னா இந்த படத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இங்க பெடகாகஸ் அப்படின்னா ஒரு டீச்சர் அல்லது ஒரு தாதி, அதாவது என்ன சொல்றீங்க, நானி. இத குறித்து நாம் பேச போயின்னு யாரையா இந்த பெடகாகஸ். பெடகாகஸ் யார் என்றால் பழைய காலத்துல, கிரேக்கர் காலத்துல ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு 7 வயசு எஜமான்கள் இருந்தால் அவனை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஆள், வயதான ஆளை, ஒரு பொறுப்புள்ள ஒரு அடிமை கையில கொடுத்துருவார். நீ இந்த பையனை ஒழுங்கா கொண்டு வா. அந்த ஆளு பேர் பெடகாகஸ். அந்த மனுஷன் இளைஞர்களின் காவலர். அவர்களை ரொம்ப பாதுகாப்பார். அவங்களுக்கு வேலை நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரு. என்ன உடுப்புகளை போடணும், எப்படி பேசணும், எந்த நண்பர்களோட பழக வேண்டும், அந்த பையன் பக்கத்துல எந்த பெண் பிள்ளையும் வர முடியாது. அவ்வளவு எப்படி இந்த ஆடுகளை காக்கின்ற ஒரு நாய் இருக்குதோ, எந்த ஓனா எங்கேயும் வந்தாலும் அது துரத்தி விடும். பாருங்க, அத ஒழுக்கத்தை வலியுறுத்துபவர். செவிலித்தாய், இது மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, செவிலித்தாய்னா நானி. அது அதாவது பெரிய குடும்பங்களில சின்ன பிள்ளைகளை காத்துகிறதுக்கு ஒரு பெண்மணி அவங்க ஒரு வேலைக்காரியா இருப்பாங்க. அந்த பெண்மணி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கு கூட்டிட்டு போறது, அங்க சாப்பாடு கொண்டு போறது, இதுதான். அது மாத்திரம் இல்ல, இந்த மனிதன் ஒரு உபாத்தியார்.
பிறகு ஒழுங்காக பள்ளிக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் தான் அனுப்புறது. இந்த மனுஷன் எதுவும் செய்யலாம். இவர் அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய மகன் நன்றாக வளர வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கற்றறிய வேண்டுங்கிறதுக்காக அந்த மனுஷன் கத்துவார், பிரம்பும் பயன்படுத்துவார், பிரம்படிக்கிறார். ஆகையினால நீங்க இலக்கியத்துல பார்த்தீர்கள் என்றால் இந்த பெடகாகோஸை கண்டா இந்த பிடிக்கிறது கிடையாது. நான் இதை வாசிக்கும் போது இது என்னுடைய தாயார குறிப்பிட்டது. என்னுடைய தாயாரும் அந்த காலத்துல ஒரு பெடகாகஸ். எப்படா நான் வயசாகி வீட்டை விட்டு புறப்பட முடியும், இந்த மாதிரி மனப்பான்மை. இதே மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான். அம்மா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க, அல்லனா அப்பாவை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறோம்னு. இதுதான் பெடகாகஸ். இதுதான் ஐயா என்ன ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மடையர்களை நீங்க நேரத்துக்கு படிக்கணும், நேரத்துக்கு தூங்கணும், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இதெல்லாம் ஒழுங்காக நடத்தினது. இந்த நியாயப்பிரமாணம் சுருக்கமாக சொன்னால் பிள்ளையின் 6 அல்லது 7 வயது முதல் பெரியவன் ஆகும் வரை அவனுடைய பார்வையாளராக இருக்கின்றார். இது நிச்சயம்தான். நம்முடைய வீட்டிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்முடைய அண்ணன்மார்கள் அக்காமார்கள் எல்லாரையும் நம்மளை அடிப்பாங்க. பிறகு ஒரு வயது வந்த பிறகு நமக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீடம் தருவாங்க. ஆனால் அவருடைய முழு நோக்கம் நீங்க வயதான பிறகு நீங்க ஒழுக்கம் இல்லாம வாழணும்னு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அது அதனுடைய நோக்கம் அல்ல. இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கிய இது. இத குறித்தையா ஒரு வசனம் ஒண்ணு இருக்கின்றது. இத நான் பிறகு படிக்கின்றேன் கொஞ்சம். இத குறித்து நான் மீண்டும் பேச போகின்றேன். இந்த 3 வார்த்தைகளை நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 வார்த்தைகள். அதாவது எப்படி காவல், நம்முடைய காவல் பார்க்கிறதுக்காக ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இதுல ஒரு இது இருக்கின்றது. நான் இது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? விசுவாசம் வந்த பிறகு, அதாவது கிறிஸ்துவின் விசுவாசம் வந்த பிறகு நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. உண்மைதான். ஆனால் இது எப்படி என்றால், எங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் வயசாயிட்டேன், நான் என்னுடைய சொந்த இஷ்டப்படி நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஓரளவுக்கு ஒரு வயது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாரு, நல்ல பழக்கங்களை உருவாக்கி விட்டு பிறகு நீங்கள் அந்த நல்ல பழக்கங்களை போகக்கூடணும். அதே மாதிரிதான் விசுவாசம் வந்த பின்பு நமக்கு உபாத்தியார் என்ன சொல்லி இருந்தாரோ ஒழுக்கங்களை அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவருடைய அவர் நம்மளை இனிமே உட்கார்ந்து நீ இதை செய்யணும் என்று தலையில கொட்ட மாட்டார். இதைத்தான் அவர் சொல்றார். இதை ரொம்ப அழகாக எடுத்து கூறுகின்றார். இதை பாருங்கள், அதுல அந்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் எல்லாரும். இந்த வார்த்தை அடிக்கடி அவர் கூறினார், நீங்கள் எல்லாரும். 26ஆவது வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. இது ரொம்ப பிழையான மொழிபெயர்ப்பு. இத மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன். அது இயேசுவை பற்றும் விசுவாசம். இதைத்தான் நாம பார்க்கின்றோம். இத நான் உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு கொண்டு போய் காட்டுகின்றேன்.
அடைத்து போட்டது, காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இதை குறித்து பெடகாகஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை நான் உங்களுக்கு வாசிக்க போகின்றேன். இந்த இதுல 27ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 28, 29, இந்த 3 வசனங்களும் ஐயா ஒரு முத்தான வசனம். இதை நான் சகோதரன் வின்சென்ட் ஐயாவை வாசிக்க விருப்பப்படுகின்றேன். நீங்க இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28, 29 இந்த வசனங்களை நீங்கள் வாசியுங்கள் பொழுது. ஏன்னா அவர் வாசிக்கும் வரைக்கும் உங்களோட ஐயா 26, 27, 28, ஆமா 26 29 வரைக்கும் வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 29. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவரானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இது ரொம்ப பியூட்டிஃபுல். இது பாருங்க, இதுல நீங்கள், இது நீங்கள்னா நீங்களும் நானும் தான், அதாவது புறஜாதியாராகிய நாம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே, அதை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். என்ன, நம்முடைய விசுவாசம் மணலை போல, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. என்ன, எனக்கு இந்த புத்திரங்கிற வார்த்தை பிடிக்கல, அதுக்கு பதிலாக நல்ல தமிழ் வார்த்தை கொடுக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. ஐயா, உங்களுக்கு தெரியுமா புத்திரர்னா என்ன அர்த்தம்னு? தெரியாது ஐயா. புத்திரண்டா பிள்ளைகள் தான் அறிந்திருக்கிறேன். நீங்க அறிஞல. புத்திரர் என்றால் கொல்லி இடுகிறவன். ஆமாம் ஆமாம். அதாவது மனுஷன் செத்து போனால் கொல்லிடுவாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரு மகன் வேணும். மகன் தான் கொல்லி வைக்கிறது. அதனாலதான் இந்து வேதத்துல சொல்லுது, புத்திரன் இல்லாதவன் நரகத்துக்கு போவானாம். ஏன்னா அவனுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால அவனுக்கு மகன் தேவை. அதுதான் அதனுடைய, அதான் இந்த சான்ஸ்கிரிட்ல அதனுடைய அர்த்தம். இது எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் வடமொழியில கொஞ்சம் தெரிந்திருந்ததுனால அவர் சொல்றாரு புத்திரா அப்படின்னு. அதுக்கும் ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆகையினால இது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. இது சிலர் என்ன சொல்றாங்கன்னா தேவனுடைய மகன்களாக இருக்கின்றீர்களே. அதுவும் கொஞ்சம் தப்பு. ஏனென்றால் அதுல அவர் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று அதுல சொல்றாரு. ஆகினால அது பொதுவாக பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றீர்கள். எப்படி எனில், இங்க ஒரு அழகான இதை கொடுக்கிறார் ஐயா. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அந்த வார்த்தையை கொஞ்சம் பாப்போமையா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தரித்து கொண்டீர்கள்னா என்ன அர்த்தம்? அதாவது உடை எப்படி போடுறோமோ அப்படி அவரே போட்டுக்கொள்வது. ஆமா, நீங்க இயேசு கிறிஸ்து
உடை மேல பண்ண. இது நம்முடைய மொழியில இது கிடையாது. இப்படி அப்படி நாம எங்கேயும் சொல்றது கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா, பவுல் நேரடியா பழைய ஏற்பாடுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு மொழிய எடுக்கிறாரு. அதை நான் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எடுத்து காட்ட போயினேன். இது ஒரு அருமையான வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இத நீங்க நல்லா மார்க் பண்ணி வைங்க. இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு ஐயா, புதிய ஏற்பாட்டுல கிடையாது, பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதுல என்ன சொல்றார் என்றால், ஏசாயா 61:10, கர்த்தர்க்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. இங்கதான் அருமையான வசனம். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும், பாருங்க, மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். என்னையா சொல்றீங்க இந்த வசனத்தை? அருமையா இருக்கு ஐயா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுக்கு மேல எப்படியா ஏசாயா புலவன் சொல்ல முடியும்? ஏசாயா ஒரு பெரிய புலவன். ஆமாம். அந்த புலமையில இவர் சொல்றாரு, ஏன்னா நீங்க கல்யாணத்துக்கு போகும்போது புருஷனை நம்ம ஊர்ல எங்கேயுமே எந்த கல்ச்சர்ல எந்த கலாச்சாரத்திலையும் மணவாளன் மணவாட்டி நல்லா அலங்கரிச்சு வைத்திருப்பார்கள். அது நம்முடைய நாடுல பார்த்தா மணவாட்டிய எல்லாம் ஒட்டியானம் போட்டு தலையில சடையெல்லாம் இந்த இதுல பூல போட்டு எவ்வளவோ அழகாக சிங்காரித்து, அதுவும் புடவை கட்டுனா இன்றைக்கு அது 10,000 ரூபாயா இருக்கும். காஞ்சிபுரம் பட்டு புடவை இதையெல்லாம் கட்டினது போல அவர் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இத அவரு பேசுறார். பாருங்க எவ்வளவு, என்ன பவுல் எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாருன்னு நாம் அறிய வேண்டும். என்ன அவர் பழைய ஏற்பாட்டுக்கு தான் போறாரு. என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதத்தான் அவர் சொல்றாரு, நாம் தேவனின் பிள்ளைகள். பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை மீண்டும் நீங்கள் வாசியுங்கள் ஐயா, அது ரொம்ப நல்ல வசனம். அதை பன்மடங்கு நம்ம வாசிக்க வேண்டும். நீங்க வாசியுங்க. திரும்பவும் வாசிக்கிட்ட ஐயா, கலாத்தியர் திரும்பியும் வாசியுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. என்ன அழகாக அவர் சொல்றாரு. யார் நீங்கள் உங்களில், அத 28ல ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். என்னத்துக்கையா நாம நம்முடைய சபைகளை சண்டை போடுறோம்? கேள்வி. 29ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றார் ஐயா. என்ன அவர்
எப்படி கொண்டு வரார்? இது இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால, பாருங்க, அவருடைய விசுவாசத்தினால நமக்கு என்னது? ஆண்டவருடைய நீதியின் க்ளோதிங், அவருடைய அந்த உடுப்புகளை நாம போட்டு இருக்கின்றோம். இதையா இன்னொரு புத்தகத்திலையும் ரொம்ப அழகா கொடுக்கின்றார். இதை நான் என்னுடைய இதுல போடல. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது நேரம் இருக்கும்போது மக்கள் பார்க்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில நான் நினைக்கின்றேன் சகரியா, நான் என்னுடைய வேதாகமத்தை நான் திறக்கின்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல சகரியா நான் கொடுக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் அது ஒரு 3ஆம் அதிகாரத்துல. அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நிமிந்து இருங்க ஐயா, உங்களுடைய தலை மறைக்குது. ஓகே, சரி. அந்த 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால், நீங்க அதை எடுத்து வாசிங்கய்யா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட நாம முடித்துக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். இந்த அனாலஜி இதை அவர் அங்க கொண்டு வராரு. இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. நீங்க வாசியுங்கள். இது சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசியுங்கள். அவர் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது இங்க யோசுவாங்கிறது என்றால் இது பாபிலோனிலிருந்து வந்த பிறகு இருந்த ஒரு பிரதான ஆசாரியன். அவரை குறித்து சாத்தான் அக்யூஸ் பண்ணான், குற்றஞ்சாட்டிட்டு இருந்தான். கர்த்தருடைய தூதன் நீங்க பார்த்தீர்கள் என்றால் பிறகு அது இயேசு கிறிஸ்து. அதை நீங்க 2ஆம் வசனத்துல வாசியுங்கள். அவரு என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியல்லவா என்றார். அதாவது இங்க எருசலேம் எருசலேம் என்றால் சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் நகரம். தமிழ்ல கூட சேலம்னு ஒரு ஊர் இருக்கு. சேலம் என்றால் சலாம் என்றால் சமாதானம். ஆண்டவர் அந்த சமாதானமான, அதாவது எருசலேம் பட்டணத்தை தெரிந்து கொண்டவரை அது வழியாக ரட்சிப்பு வருகின்றது. அதனால தான் அவர் சொல்றாரு, இங்க பாருங்கள், உன்னை கடிந்து கொள்வாராக. இவனை அக்கினி நின்று, அக்கினி அவனை முழுவதுமாக அழிக்காதபடி கடைசியில கொஞ்சம் அது சாறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார்? தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. இப்ப 3ஆவது வசனம் பாருங்கள், வாசியுங்கள். யோசுவாவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் பாவத்திலே. 4ஆவது வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். என்ன ஃபென்டாஸ்டிக் ஐயா, அருமையா இருக்கு பாருங்க. 5ஆம் வசனம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். சரியையா, நீங்க அங்க ஸ்டாப் பண்ணுங்க. பாத்தீங்களா எங்க இருந்து இந்த வசனங்கள் வந்தன என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அதாவது இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் சும்மா ஒரு மேலடையாகத்தான் சொல்லுது, நீ அது செய்யாது இது செய்யாதுன்னு.
அதை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய நீதி மிகவும் ஆழமானது. இதை நான் போன வாரத்திலையும் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அப்ப அந்த மலைப்பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழமா போகின்றார். நாம் அதாவது 10 கற்பனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், ஆண்டவர் 10 கற்பனைகளை கை கொண்டார். ஆனால் அவர் கை கொண்டது ஆழமாக கை கொண்டார். அதாவது ஒவ்வொரு இதை நாம் அறிய வேண்டும். ஐயா, இதோட நான் நிறுத்துகின்றேன். கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டால் சும்மா இந்த கட்டளை செய்யறாது இல்லை, நாம இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வோம், அவருடைய நீதியை வெளிப்படுத்துவோம். எப்படி அந்த பிரதான ஆசாரியனுடைய தலைப்பாக இருந்ததோ அதே மாதிரி இருப்போம். ஏசாயா கூறின வண்ணமாக நாம் மணவாளனையும் மணவாட்டியை போல் அலங்கரிக்கப்படுவோம். இந்த கருத்தோட நான் ஒரு ஜெபத்தோட முடிக்கின்றேன். பிறகு ஒரு 10 நிமிஷம் பேசுகின்றேன். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே உம்முடைய நீதியின் வஸ்திரங்களை நாங்கள் தரித்து கொள்கின்றோம். ஆண்டவரே, அது இயேசு கிறிஸ்து. இயேசுவை போல் எங்களை நீர் ஆக்கியறலாம். ஆமென். அதுதான் எங்களுடைய இது. வெறுமனே ஐயா நாங்க கொலை செய்யறதில்ல, பொய் சொல்றதில்ல, அது மாத்திரமில்ல, எங்களுடைய உள்ளத்திலும் எந்த விதமான பகையும் இருக்கக்கூடாது. ஆமென். எங்களுடைய இருதயங்களிலே எந்த விதமான கெட்ட இச்சைகள் இருக்கக்கூடாது. உம்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு பலத்தோடும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். அது எங்களால முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே. ஆகையினாலே இப்பொழுது கேட்கின்ற ஒவ்வொரு நேயரையும் ஆண்டவரே கிறிஸ்துவை போல் ஆக்கிறோம். இதுவே எங்களுடைய அவா, இதுவே எங்களுடைய வேண்டுகோள். இதை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஐயா. நீங்கள் குறிப்பிட்ட விதமாக நாங்கள் ஒரு 10 நிமிடத்தை நேயர்களுக்கான கேள்விகளுக்காக நாங்கள் கொடுப்போம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்ட பார்வையாளர்களே, இந்த வேதாம கல்லூரியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதை ஒன்றை மாத்திரம் உங்கள் இருதயத்திலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கேற்ற விதத்திலே ஆழமான படிப்பை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகா கிருபை, எனக்கு தந்த மகா சிலாக்கியம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன்படியால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கான கேள்விக்கான ஒரு நேரம் இருக்கிறது. இது சுயாதீனம் உள்ள மக்களாக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் சுயாதீன மக்கள். நீங்கள் அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமா இருந்தால் அலையுங்கள். 416-253-0008 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி மாத்திரம் நீங்கள் எடுங்கள். வேறு அதுவும் தரமான தொலைபேசியை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, ஸ்கைப்பில் வர வேண்டாம் என்று தயவாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஒரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. யார் பேசுகிறீங்க? வணக்கம், நான் கமலநேசன் பேசுறேன் ஐயா. வாங்க. மொன்ட்ரியல்ல இருந்து கமலநேசன் ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க, கேள்வியை நேரடியாகவே ஐயாவிடம் கேளுங்க. இதுல இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரேன் நான். இதுல நீங்க குறிப்பிட்டீங்க ஐயா 3:26, அதாவது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி. ஆனால் வேதத்துல இருக்குது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி. இப்பொழுது நாங்கள் புறஜாதிகளாக இருந்தும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லி, அவர்தான் ரட்சகர் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு மேல விசுவாசம் வெச்சபடியாத்தான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு யார் யார் ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் வேதத்துல. அப்படி இருக்கக்குள்ள இதுல ஐயா நீங்க சொன்னீங்க இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். தேவனுக்கும் விசுவாசம் மனுஷர்களுக்கு தானே ஐயா தேவை.
தேவனை பின்பற்ற விசுவாசம் அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். அதாவது கிரேக்க மொழியில எப்படி அது பவுல் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் தான் கூறுகின்றார். ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் faith of Jesus Christ. அதை தமிழிலே மற்ற மொழியிலே மொழிபெயர்க்கும் பொழுது அவர்களுக்கு இது புரியவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்ன செய்ய முடியும்னு. ஆனால் பல இடங்களிலே இயேசுக்கு பவுலார் ரெண்டு விசுவாசத்தை குறிப்பிடுகின்றார். ஒன்று நீங்கள் கூறின வண்ணமாக நாம் நம்முடைய விசுவாசத்தினால அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசம் பூமியிலே அவர் ஒழுங்காக வாழ்ந்து ஆண்டவருக்குள் விசுவாசமாக இருந்தார். அந்த விசுவாசத்தினால நமக்கு அந்த நீதியை தருகின்றார். இதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக பழைய பாடங்களை சொன்ன மாதிரி இப்போ பிளேன் இருக்கு. நீங்க இலங்கையிலிருந்து இங்க வரும் பொழுது எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி, நீங்க ஒரு பிளேனை எடுத்து வந்தீங்க. பிளேன்ல வரும் பொழுது அந்த பிளேன்ல இருக்கிற யாரு பைலட் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, இந்த பைலட் நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு, அவர் நிச்சயமாக இந்த பிளேனை நான் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றாருன்னு நீங்க அந்த நம்பிக்கையில தான் நீங்க அந்த பிளேன்ல ஏறுனீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிளேன் உங்களை கொண்டு போனது யார் என்றால் அந்த பைலட்டினுடைய ட்ரைனிங். அந்த பைலட்டுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரைனிங்னால அவர் அந்த பிளேனை ஓட்டுறார். அதே மாதிரி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு வேண்டிய பைலட் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி நாம் அந்த பிளேன்ல ஏறிக்கொள்ள வேண்டும். நம்ம செய்யறது ரொம்ப சுலபமானது. இது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு ஒன்று தருகின்றேன். இந்த சூப் இருக்குது ஐயா, சூப்பு நம்ம ஊர்ல சூப்புக்கு கரண்டி இருக்கு. அந்த கரண்டியை வைத்து கொண்டுதான் நம்ம சூப்பை என்ன பண்றோம், ஒரு கப்லையோ ஒரு இதுல ஊத்துறோம். அந்த கரண்டி நம்முடைய விசுவாசம், அதை கரண்டியை வைத்து. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய விசுவாசம் தான் சூப்பு, அவருடைய கிருபை தான் அந்த சூப்பு. அதை நாம விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்கிறோம், நம்பி. இதைத்தான் இதுல யோவான் 1:12 இந்த வசனத்தை சொல்றார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அவருடைய புத்திரர்களாக அல்லது பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் தந்தார். தம்பி, நீங்க கொடுத்த இது நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது அதை இவங்க தப்பிதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுல நீங்க ஆங்கில பைபிள போனீங்கன்னாலும் நான் நினைக்கின்றேன் ஃபெய்த் ஆஃப் என்னதையா ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் அதை தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு போகின்றேன். For ye are all the children of God by faith in Jesus Christ. ஓகே, அவங்க மொழிபெயர்த்தது என்னன்னு, ஆனா உண்மையிலேயே அது ஆஃப். ஓகே, அதான் கிறிஸ்துவனுடைய ஓகே ஃபெய்த். பாருங்க 25ஆம் வசனத்தில் விசுவாசம் வந்த பின்பு, அது கிறிஸ்துவின் விசுவாசம். இவர்களும் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரிஜினல்ல ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். சில இடங்கள்ல ஆஃப்னு சொல்லப்பட்டிருக்கு, சில இடங்கள்ல இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமாம் கமலேசன் ஐயா, இந்த பதில் உங்களுக்கு ஆமாம் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
அது மாத்திரமில்லை. ஆமாம், நீங்கள் வந்து கேட்டது மிக ஆசீர்வாதம் என்றால் அநேக மக்கள் தயக்கத்தோடு இருப்பார்கள். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுயாதீனமான கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றபடியால் நீங்கள் தைரியமாக வந்து கேள்வி கேட்டுக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்தி உண்மையில் வரவேற்கிறேன். தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கள். இன்னொரு மக்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நன்றி ஐயா. தேவ சமாதானம் உங்களோட கூட இருக்கட்டும். ஆமாம் நேயர்களே, நீங்கள் கேள்விக்கான நேரமாக இருக்கிறது. அலையுங்கள் 456-253-008 இலக்கத்திலே நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்குறதில் வைத்து நாங்கள் அறிய முடியும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த 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 கல்லூரியில் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக எடுத்து வாருங்கள். ஸ்கைப்பில் மாத்திரம் வர வேண்டாம், தயவாக கேட்கின்றோம். அலையுங்கள் 456-253-008 இலக்கத்திலே தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குறோம். ஒரு பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம், ஒரு இசையோடு. ஐயா, நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் ஐயா. சரியா, அதாவது சகோதரன் கமலநேசன் கொடுத்த இது ரொம்ப, நான் அப்படிதான் அவரை அதே மாதிரிதான் நானும் நினைத்தேன். இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. பிறகு இந்த பாடங்களை படித்த பிறகுதான் எனக்கு வந்தது, நான் என்ன அதுல எடுத்து காட்டினார், இல்லப்பா உன்னுடைய விசுவாசம் இல்லைன்னு. இது என்ன குழப்பி விட்டது. பிறகு நான் உட்கார்ந்து யோசித்த பிறகு பார்க்கும்பொழுது என்னுடைய விசுவாசம் வந்து அவ்வளவு பலமான விசுவாசம் கிடையாது. இது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, தமிழ்ல அது சரியாக ஃபெய்த்ஃபுல்னஸ்னு. நம்ம ஆங்கிலத்துல ஃபெய்த்ஃபுல்னஸ்னு இருக்குது பாத்தீங்களா? ஃபெய்த்ஃபுல்னஸ் அதாவது நேர்மை. அதுதான் அந்த கிரேக்க மொழியில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு. கிறிஸ்துவின் நேர்மையினால, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் வந்து ஆண்டவருடைய பிதாவினுடைய காரியங்களில் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார் என்று உண்மை உள்ளவராக கிரேக்க மொழியில இருக்கு. உண்மை உள்ளவராக இருந்தார். உண்மை உள்ளவர் அவருடைய உண்மையினாலதான். ஏன்னா இது எப்படி என்றால், இன்னொரு இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க போய் உங்க கம்பெனில நீங்க வேலை செய்கின்றீங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களுடைய மகனுக்கு அவர்கள் வேலை கொடுக்கின்றார்கள். எந்த பேசிஸ்ல அவங்க உங்க மகனுக்கு கொடுக்கின்றார்கள்னா, நீங்கள் வந்து அங்க உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லா வேலை செய்ததுனால. பாருங்க, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஃபெய்த்ஃபுல்லா நமக்கு செய்ததுனால ஆண்டவர் பிதாவானவர் எனக்கு அந்த வேலை கொடுத்த மாதிரி. இது சோனி கம்பெனில இப்படி தர்றாங்க ஐயா. சோனி இருக்குது பாத்தீங்களா, பெரிய கம்பெனி. அங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை தருவாங்க. நீங்க நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை தர்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நேர்மையினால அவர் இந்த உலகத்திலே பாவம் செய்யாதபடி இருந்ததுனால அவருடைய புண்ணியத்தை நீதியை நமக்கு தருகின்றார். அதை நாம உடுப்பாக உடுத்து கொள்ளுகின்றோம். உங்க பையன் வேலைக்கு போகும் பொழுது இன்னும் அவங்க யாரும் பார்த்தாலும் உங்க அப்பா நல்லா வேலை செய்தாரு, உங்க அப்பா இப்படி செய்தார் அப்படி என்று அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை இது பண்றாரு. ஆமாம், இன்னொரு இணைப்பு. வணக்கம். தீமேத்து சுவிஸ் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். கேள்வி எடுத்து வாருங்க. உங்கள் அனைவரோடும் சமானம் உண்டாவதாக ஐயா. ஆமாம், உங்களுடைய கேட்டுக்கொண்டு எனக்கு கனகாலமா ஒரு கேள்வி ஒன்று இருந்த ஐயா, கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று ஆண்டவர் கேட்க சொல்லி இருக்கிறார். கேளுங்க. நான் சில நேரங்கள்ல நாங்க பாக்குற போது இந்த ஜெபம் எனக்கு அது முக்கியமான விஷயமா இருக்கு. தீமேத்து இன்றைய பாடத்துக்கான கேள்வியை மாத்திரம் எடுத்துட்டு வாங்க ஐயா. கேள்வி அதான் இந்த ஜெபத்துல வந்து அந்த சொல்றதுக்கு வசனம் எனக்கு பிடிக்கல, அதை கேட்பேன். சரி சொல்லுங்க. அதான் வந்து இயேசுவின் மூலமாய் பிதாவே என்று ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே என்று ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறோம். அப்ப இதுல இது சரி என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஐயா. திரும்ப சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இல்லாட்டி இயேசுவின் மூலமாய் பிதாவே என்று ஜெபிக்கிற
விசுவாசிகள் இருக்கணும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று ஜபிக்கிற ஒரு பாசன்மாரும் அதை நான் கவனமா நோக்கி பார்த்து கொண்டு வந்தேன். இதுல எது சரி என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக. நான் இயேசு கிறிஸ்து என்றுதான் நான் ஜபிப்பதுண்டு. ஆனா இயேசு மூலமாய் ஐயடங்கு சரி, ரெண்டும் சரிதான். ஆமென். ரெண்டும் சரிதான். நான் அதாவது ஐயா, பழைய காலத்துல பழைய ஏற்பாட்டில நீங்கள் கோயிலுக்கு பலி இல்லாம வர முடியாது. ஒரு ஆடையோ ஒரு மாடையோ அது இல்லாவிட்டாலும் ஒரு புறாவையோ கொண்டு வரணும். அதுவும் உங்களால கொண்டு வர முடியலன்னா இந்த மாவை கொண்டு வரணும். மாவு எண்ணெய் ஏதோ ஒரு பலியை நீங்க கொண்டு வர வேண்டும். காணிக்கை இல்லாமல் கோயிலுக்கு வர முடியாது. இப்படி நம்முடைய நாட்டுல கூட நீங்க கோயிலுக்கு போகணும்னா நீங்க இந்த இது தேங்காயை உடைச்சி வைப்பாங்க. தேங்காய், பிறகு வந்து என்னையா வாழைப்பழம், பிறகு பூக்கள், இதை நீங்க கொண்டு போய் பூசாரிக்கு கொடுத்தால் அவர் என்ன பண்ணுவாரு, பாதி தேங்காயை தான் வச்சுக்கிட்டு இருப்பாரு, பாதி வாழைப்பழத்தை வைப்பாரு. பாதி, ஆமா பாதி. அதாவது வந்து அது அந்த அடுத்த பாதி வந்து அங்க வணங்குகின்ற தெய்வத்துக்கு கொடுக்கப்படும். அது பலியாக கொடுக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் நாம வந்து பலியை கொண்டு போக முடியாது. ஆடையும் கொண்டு போக முடியாது, மாடையும் கொண்டு போக முடியாது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வர்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பலி, அவருடைய பலி மூலமாக உம்மிடத்துல வருகின்றோம். இதை நீங்க ரொம்ப குறிப்பாக பாருங்க. இயேசு, இயேசு என்றால் கர்த்தர் ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் எப்பொழுது ஐயா பண்ணப்பட்டார்? ஆண்டவர், ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது அந்த ரத்தம் அவருடைய தலையிலிருந்து கசிந்து வந்தது. அதுதான் ஐயா எண்ணெய். எண்ணெய் வந்து நீங்க எப்படி எண்ணெய் செய்வீங்க? இப்ப எள்ளு நல்லெண்ணெய் இருக்கு, அதை நீங்க என்ன பண்ணணும்? புளிந்து கசிக்கணும். ஆமா, கசக்கி புளிந்து அதில இருந்து பிழிந்து வரும். இயேசு நமக்காக பிழியப்பட்டார். ஆமென். அதனாலதான் ரத்தம் வந்தது. அந்த முள் இது, அதனால தான் அவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். நாம ஆண்டவருடைய நாமத்துல ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஐயா என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது, நான் பாவி, இந்த ஜெபத்தை என்னால் நீங்க கேட்காதீங்க, ஆனால் இது ஆண்டவரை பலியாக உம்மிடத்துல கொண்டு வந்து நான் கொடுக்கின்றேன். ஆமென். அதுதான், அதேத்தான் அந்த பாஸ்டரும் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன்னா, கிறிஸ்து ஏன்னா என்னுடைய ஆசாரியன், அவர் எனக்காக பரிந்து பேசட்டும், அவர் என்னுடைய டிஃபென்ஸ் லாயர். ஹல்லேலூயா. ஓகே, ரெண்டும் ஒரே கருத்து தான். ரெண்டும் ஒரே கருத்து தான் தீமேத்து. ஆமென். நன்றி ஐயா. ஆமென். நன்றி. தொடர்ந்து இணைப்பில் கேட்டுக்கொண்டிருங்களா? நன்றி, வணக்கம். ஆமாம், இன்னும் ஒரு 2 நிமிடம் நாங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். இணைப்பு வந்தால் நாங்கள் எடுப்போம். சரி. இது கமல நேசனுக்காக இந்த வசனத்தை கொடுக்கின்றேன். அவர் வந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஆங்கிலத்திலே வாசித்தால் அதுல அதுல faith of Jesus-னா அதுல இருக்கின்றது. faith of Jesus என்ன, அத அவர் பார்க்கலாம். அந்த மறுபடியும் அவர் பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், by the faith of Jesus Christ. சில வசனங்களை நான் அவருக்கு கொடுக்கின்றேன். அதே மாதிரி ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்,
even the righteousness of God which is by faith of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம் வருகின்ற நீதி ஆமென். நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாராரு இது அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் ஐயா. தமிழ்ல நான் வாசிக்கின்றேன். தமிழ் பைபிள்ல அது ஒரு இதை யாரும் கேள்வி கேட்காதனால இப்போ அதை குறித்து நான் பேசுகின்றேன். தமிழ் மன்னிக்கவும். ஓகே, இட்ஸ் a beautiful verse. அதை வாசிக்கின்றேன். இது ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுல என்ன சொல்றீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால. ஆங்கிலத்துல என்ன சொல்கின்றால், அது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியை நம்புகிற அல்லது விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். பாருங்க, முதல் விசுவாசம் தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கவில்லை, ஆங்கிலத்தில் நல்லா மொழிபெயர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியை நாம் விசுவாசிக்கிற எவர்களுக்கும் அது பலிக்கப்படுகின்றது. அதான் இது ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது ஆங்கிலத்தில் வாசித்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென், ஆமென். ஆமாம், சரியா? நாம் இதோட முடிப்போமா? முடித்துக்கொள்வோம். கேள்வி ஒன்றும் வராதபடியினால நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். மிக நன்றி டாக்டர் தாசையா. ஒரு சில தடைகள் இருந்தாலும் அந்த தடையை மீறி ஆண்டவர் எங்களுக்கு இந்த இடத்துல உதவி செய்து அருமையான இந்த 7வது பாகத்தை நிறைவாக்க தந்தார். அதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கனம் துதி மகிமை யாவற்றையும் கொடுத்து இந்த நேரத்தில் நாங்கள் நிறைவுக்குள்ளாக வரலாம். மீண்டுமாக அடுத்த வாரம் 8வது பாடத்தோடு நாங்கள் அடுத்த சனிக்கிழமை இணைஞ்சு கொள்வோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அடுத்த வாரம் நீங்கள் வருவதற்கு முன்னதாக 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், குறிப்பாக ஆதியாமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 18-22 அதாவது ஆபிரகாமை குறித்து நல்லா வாசித்து வையுங்கள். அதை குறித்து நாம ரொம்ப அழகாக நான் கண்டுபிடித்த உண்மை இது சில வாரங்களுக்கு முன்னதாகத்தான் கண்டுபிடித்தேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. இதை அடுத்த வாரத்துல படிப்போம். ஏன்னா அடுத்த பாடத்துல 4ஆம் பாடமும், பிறகு 9ஆம் வாரத்துல 5ஆம் அதிகாரத்தையும், 10ஆம் வாரத்துல 6ஆம் அதிகாரத்தையும் முடித்து விடுவோம். சரியா? எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஆமாம் ஐயா, மீண்டும் சந்திப்போம். நேர்களே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்த கல்லூரியை பற்றி இன்னும் அறியாத மக்களுக்கு அறிவியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். முற்றிலும் இலவசமாக இந்த பாடத்தை தயாரித்து நாங்கள் வழங்குகின்றோம். இது ஒரு கூட்டு தயாரிப்பு. குறிப்பாக டாக்டர் தாசையாவுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இனிவரும் நாட்களில் வேறு விரிவுரையாளர்கள், ப்ரொஃபஸர்கள் வர இருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்தும் அமெரிக்கா தேசத்திலிருந்தும் அங்கு கல்லூரிகளிலிருந்து அவர்களை அழைக்க இருக்கிறோம். நாங்கள் தமிழில் அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதனுடையால் நீங்கள் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பற்றிய விவரங்களை மற்ற மக்களுக்கு சொல்லுங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. மீண்டுமாக நாங்கள் அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்ளலாம்.
எதிலும் முதலாவது